ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டா பார்க்க போகிறோம். இது வீட்டிலே ரொம்ப ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் உப்பு, லாஸ்ட்டில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவை இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திரும்ப பிசையணும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு கிச்சன் சர்ஃபேஸில் மாற்றிட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கண்டினியூஸாக பிசைஞ்சால் தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நான் இப்போ 2 கை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசைகிறேன். இப்போ மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை பார்த்திங்கன்னா எந்த கிராக் எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை நான் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறேன். நல்லா ஊறினா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் மாவை நல்லா நீள்வாக்கில் உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக கட் பண்ணுறேன். இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு கை வச்சு லைட்டாக உருட்டிட்டு விரலை வச்சு நல்லா உள்ளே அமுத்தி விட்றேன். இப்படி நல்லா அமுத்தி விட்டால் தான் உருண்டை எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா அழகாக வரும். இதே போல் நான் எல்லா மாவையும் உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே எண்ணெய் விட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கிறோம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து கை வச்சு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இப்போ என் கை வச்சு நல்லா தட்டி விடுறேன். இன்னமும் இது நல்லா மெலிசாக வரணும். அதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி விடுறேன். இப்படி ஓட்டர்லாம் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். எல்லா சைடும் நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி நல்லா உருட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மெலிசாக இருக்குது. இப்போ நான் 2 கை வச்சு ஒரு சைட்லேருந்து இப்படி ரோல் பண்ணுறேன். இப்படி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நான் சுற்றி விடுறேன். பாருங்கள், நல்லா அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு என் உள்ளங்கையை வச்சு நல்லா தட்டி விடுறேன். பரோட்டாவை ரொம்ப தின்னாக தட்டிடாதீங்க, கிறிஸ்பியாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும்.
பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்படி 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பரோட்டா நல்லா சூடாக இருக்கும்போதே உள்ளங்கையை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.